எங்கள் நிலத்தெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோடு கிளம்பி போயின்னுக்குறேங்க. இந்த தார் ரோட்லேயும் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த தார் ரோட்லேயும் நடக்காத நான் எப்படி என் நிலத்துக்கு போகிறது, நான் எப்படி இங்கே இருக்கிறது? அதனால் ஆடு மாடு கோழி நிலம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு கை காலோட நான் ஊரை விட்டு கிளம்பி போகிறேன். நீங்களே பார்த்துக்குங்க. என் நிலத்தையும் கொடுத்துட்டு என்கிட்டருந்து பணமும் வாங்கிக்கின்னு என் நிலத்தை வந்து வீடியோ பேரில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோர்ஜரி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேரில் தனிநபர் பேர்லையும் எழுதிக்கின்னு எனக்கு வழியும் விடாமல், ஏன்னு கேட்டால் என்னையும் வந்து கடையில் அடிச்சுட்டு இவ்வளோ தூரமும் பண்ணிவிட்டு இன்றைக்கி 2 நாளாக எனக்கு வந்து வீட்டிலேருந்து வெளியே வராத 2 பக்கமும் வழியில் டாட்டா ஏசி விட்டு நீங்கள் கல் கட்டி ஆள் வெளியே வரக்கூடாது, நான் அங்கேயே காவலுக்கு உட்காந்துக்கிறீங்க. சரி ரைட்டு, என் உடமை எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டேன் உன்கிட்ட. இதுக்கு மேலே நீங்களே பார்த்துங்க. என்கிட்ட இருக்கிற ஆட்டு மாட்டு கோழி எல்லாத்துக்கும் காலையில் ஒரு வேளை தீனி போட்டு வந்துட்டேன். அடுத்த வேலை பண்ணோம். ஏன்னா நான் அங்கே இல்லை. இன்னைக்கு ஒரு ஆட்டை மாட்டை எதனா அடித்தா கூட ப்ளூ கிராஸ்லேருந்து இன்றைக்கி வந்து கேட்குறாங்க. ஆனால் என்னை தொழில் பண்ணுற இடத்துலையே வந்து அடித்தான், எவனும் வந்து கேட்கல. தானிப்பாடி காவல் நிலையத்தில் போய் புகார் அடித்தேன். உன் இடத்த நீ கோர்ட்டு கேஸ் மூலமாக போடா, நீ வழக்கு போட்டு பண்ண முடியாது, போலீஸ் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த நாட்டில் தான் வளர்ந்தேன், இந்த நாட்டில் தான் நான் வந்து ஆதார் கார்டு வச்சுக்கிறேன், இந்த நாட்டில் தான் ஓட்டு உரிமை வச்சுக்கிறேன், நான் ஓட்டு போடுறேன். ஆனால் எனக்கு யாரும் கேட்கல. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தேசாந்திரம் கிளம்பி போகிறேன். நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குங்க.